தான் பார்க்க போறோம். எல்லா அம்மாக்களுக்குமே ஒரே ஒரு பிரச்சனை தான். என்னன்னா பசங்க வந்துருவாங்களே, ஈவினிங் ஆச்சே, அதுக்கு என்ன ஸ்நாக்ஸ் இருந்தா நீங்க எல்லா அம்மாங்களும் கேட்பீங்க. அதுக்கு நம்ம ஈஸியான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம். என்னன்னா ராகி புட்டு. ராகி சேமியா புட்டு செய்யறதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ராகி சேமியா 200 கிராம் எடுத்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் தேங்காய் துருவல் 1/2 கப்பும் நாட்டு சக்கரை 1/2 கப்பும் எடுத்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம். சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன். சேமியா நல்லா ஊறி வந்துருச்சு. அதுல இருந்து வாட்டர் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இட்லி தட்டுல நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இட்லி பாத்திரத்துல 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மூடி போட்டுடலாம். குக்கர்ல இருந்து 10 மினிட்ஸ் வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இப்போ நம்ம கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காய் தூள். இப்போ நல்லா ஹீட்டா இருக்கு. இப்போவே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அப்பதான் டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான், ராகி புட்டு ரெடி. இத மாதிரி ஸ்நாக்ஸும் உங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸா நீங்க சாப்பிடலாம்.